ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிளட் ஆர்எம்சி. நான் தான் உங்கள் பிளட். இந்த வீடியோவில் ஒரு சின்ன சேலஞ்சு தான் போட்டிருக்கேன். அதாவது ஒரு நாள் இருட்டி ஒழுக்க அப்படின்னா நான் எவ்வளோ கோஆர்டினேட் ஓட முடியும்னு தான் பார்க்க போகிறேன். ஏன்னா இப்போ கரெக்டாக 12 மணி ஆகுது. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா மைண்ட் கிராஃப்டில் இப்போ ஒரு மத்தியானம்னு வச்சுவாங்க. மைண்ட் கிராஃப்டில் 4 மத்தியானத்துக்கு நான் எவ்வளவு கோஆர்டினேட்டு என்னால் ஓட முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். 40-50 போதில்ல, அதனால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஒரு நாள்னு பார்க்க போகிறேன். சரி, இந்த சந்திரன் வர காடை பார்த்தாலே ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச புஷ்பராஜ் தான் இந்த இடத்த பார்த்து ஞாபகம் வருது. சரி போ. மாட்டிறைச்சி எவ்வளோ சத்தான தெரியுமா? அதனால இதை மிஸ் பண்ணாதீங்க. மாட்டில் இருக்கும் சாணங்கி சத்து உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால மாட்டிறைச்சியை மட்டும் கிடையாதீங்க. அங்கே பாருங்க, என்னதான் இன்னைக்கு கோமாளி மாதிரி. சரி, அதை தான் நம்ம மைண்ட் பண்ணண்டா. லேட்டாகும், எவ்வளோ கோஆர்டினேட் ஓட முடியும்னு மட்டும் பார்ப்போம். மாட்டு என்ன லேட் ஆகணும், மாட மட்டும் விடவே மாட்டேனே. மாட்டிறைச்சி மிகவும் என்னை பாடி பில்டர் ஆக்கும். சாணகி குமார் எல்லாம் அடிக்க உதவும். உங்களுக்கு சாணகி குமார்னா யாருக்கு தெரியாதுல்ல, சொல்லிதாரேன். பச்சை கலரில் கையன் தூக்கிட்டு ஒருத்தன் ஓடி வருவானே, இருட்டுனாதான் அவன் தான் சாணகி குமார். இந்த இடத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் எனக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த இடத்துக்கு என்ன பேருன்னா கமெண்ட்ல போடு. நான் இந்த இடத்துக்கு வச்சிருக்க பேர் என்னன்னா சாணி பிரதேசம். எப்படி பேர் நல்லா இருக்கா? ஏன் நான் அங்கே ஓடினாலே ஒரு மாதிரி சாணாங்கில ஓடிய மாதிரி இருக்கும். அதனால சாணி பிரதேசம் வேற வச்சிருக்காங்க. சரி, நம்ம ஓடும். இது என்னடா இவ்வளோ பெரிய பள்ளம் வந்துருக்கு. கீழே சாம காரு விளங்காதே. சரி, ஏதாவது ட்ரிக் பண்ணி கீழே இறங்கும். சரி, இங்கே என்ன சாத முடியாது. சரி, அங்கே போய் லைட்டாக தோண்டி கீழே இறங்கும். தோண்டி ஸ்டெப்பாக கீழே விட்டுப்போம். சரி. ஐயோ, போச்சுடா. எனக்கு ஷூ அடி வாங்காம பார்க்கணும். நான் அடி வாங்கிச்சு. சரி, ஒன்றும் இல்லை. மீண்டும் ஜானகி பிரதேசம் வருதே. எனக்கு மைண்ட் கிராஃப்டில் பிடிக்காத பிரதேசம்னா இந்த ஒரு ஜானகி பிரதேசம்தான். சரி, அச்சமில்லை நீண்டு ஒரு வழியா கரைக்கு வந்தாச்சு. ஆனால் சாணங்கி நாறுது. சரி, இப்போ இந்த ஸ்பாட்டு பாருங்க, ஃபோட்டோ எடுக்க நல்ல ஸ்பாட்டாக இருக்கு. கேமரா கொண்டு வரேன் இன்னி. இந்த சாணி பிரதேசம் எப்போ தான் தீரும்? என்னது இவ்வளோ தூரம் நீந்த போகிறவா? அது வந்து சாணங்கி உள்ளதுலையா? சரி, ஒரு லெக் பீஸை சாப்பிட்டுட்டு தெம்பா நீந்தோம். இவ்வளோ நேரம் நடந்து 500 கோஆர்டினேட் தாங்க வந்துருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் ஓட முடியும்னு பார்ப்போம். இன்னும் டைம் நிறைய இருக்கு. சரி, வாங்க ஓடுவோம். எங்கு பார்த்தாலும் ஜாலியாக தான் இருக்கு. மணல் சார்ந்த இடத்தை என்னன்னு சொல்லுவாங்க? நெய்தல். நம்ம இன்னைக்கு நெய்தலுக்கு வந்துருக்கோம். அங்கே பாருங்க, அங்கே ஒரு தீவு இருக்கலாம். அங்கே தான் நம்ம இன்னைக்கு போக வேண்டியது. சரி, நீந்தோம். தண்ணியில் இன்னும் டால்ஃபின் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க.
என்ன இதுவரை பண்ணிட்டில்லை, இப்போ பண்ணுதானு பாப்பான். டால்ஃபினை வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. அந்த டால்ஃபினை உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, அச்சமில்லை நீந்து, அச்சமில்லை நீந்து, அச்சமில்லை நீந்து, அச்சமில்லை நீந்து. பெரியும் பெரியும் பாலைவனத்து வந்துடும். இந்த பால் அடைஞ்ச இடத்துல எதுவுமே இருக்காது. இந்த புதக்குழி ஏதாவது இருக்குமா? இருக்காதோ? என்னதோ ஓடும். அச்சமில்ல ஓட்டு, அச்சமில்ல ஓட்டு, அச்சமில்ல ஓட்டு. கல் செடியில் யாருனாலும் டுஃபு டுஃபுன்னு சவுண்டு கேட்கும். அது என்ன நல்லா அப்படி எங்கே பாருங்க, பார்த்தீங்களா? டுஃபு டுஃபுன்னு கேட்குது. இது என்ன ஸ்விம்மிங் பூலா? சரி, சாடுவோம். சாடி எங்கே அந்த நம்ம இங்கே சாடி தான் போகணும். இந்த சர்வரில் நான் தான் கிங்கு, நான் தான் பெரிய ஆள். ஓட்டு, அச்சமில்ல ஓட்டு. ஓடலையே, தப்பு தப்பு தப்பு. நீந்து, அச்சமில்ல நீந்து. பாரு, உன எப்பதான் தீரும்? இந்த இடமே போலா இருக்கு. தூக்கமா வருது. இந்த வீடியோல முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னதான் சாம்பி அடிய வருத்தினாலும் நம்ம தூங்கி காலம் போலான்னு அந்த பேச்சுக்கு உள்ள இடமே கிடையாது. ஓடிட்டே தான் இருக்கணும். இது என்னது? கலர் உலகம். இதான் கலர் உலகம். ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே கலர் கலரா இருக்கும். வானவில் மாதிரி. நீ எவ்வளோ கோஆர்டினேட்டர் ஓட முடியும்னு தெரியல. இன்னைக்கு இருட்ட வெயில்ல 1000 கோஆர்டினேட்டர் தாண்டி வந்தாச்சு. சரி, எப்ப நான் இருட்டு, எப்ப வெளுத்து, எப்ப நான் வீடியோ முடிச்சிட்டு போய் எனக்கு தூங்கலாம். என்னது இன்னைக்கு எல்லாருமே மங்களரமா மஞ்சா இருக்கு பாருங்க. லைட்டை இருட்டி சந்தா மாமா வெளியே வராங்க. சந்தா மாமானா நம்ம நிலா தான். நிலா வந்துருச்சு. ஐயோ, இன்னி சாணாமிக்கு குமாரனை வெளியே வருவானே. அது யார் அந்த சாணா யுமாரனை பாக்குறீங்களா? யார ஒருத்தனை இல்லை. இன்னிப்ப கையன் தூக்கிட்டு வருவானா பாரு. வேண வருவானா. அவனோட வாரத்துக்கு முன்னே நம்ம எவ்வளோ உடம்பையும் ஓடும். சரி, ஃபுட்டு குறைஞ்சிருக்கு. ஒரு லெக் பீஸை சாப்பிடும். இருட்டிடுச்சு பாருங்க, இருட்டியாச்சு. நான் வந்தானே சானா இவமார். இவனோட கையில மட்டும் இவன் தான் வெடிமுத்து. உங்களுக்கு தெரியுமா என்னதான் எனக்கு தெரியல. சரி, அவனோட கையில மாட்டாம ஓடும். அச்சமில்ல ஓட்டு, அச்சமில்ல ஓட்டு, அச்சமில்ல ஓடு. சாணாய்க்கு மர கண்டாலே அடிக்கணும். தோடு ஒரு அடிக்கு தான் வரையா. இருந்தாலும் அவன் கண்டு பெரிய நிலைமை. பார்த்தீங்களா? உங்களுக்கு நண்பன் எலும்பு நிஜா. அங்க பாருங்க, ஏதோ கிரிக்கிய மாதிரி இருக்கு. எதுவுமே இல்லையோ. பார்க்கையில வீடு இருந்த மாதிரி இருந்தது. கிட்ட வந்தா எதுவும் இல்லை. அங்க என்ன விழிச்ச மாதிரி கிட்ட போய் பார்ப்போம். எரிமலை குழம்பா? நான் வேற எதுவும் நினைச்சு. சரி, இவனை உள்ள தள்ளி விட்டுட்டு ஓடும்.
யோ என்னையவோ தள்ளிவிடியா யாரு சாணையுமாறு வந்துட்டா இவ அடிச்சாலே ஒரு ஜிக்கல் இதுதான் பாத்தீங்களா ஏன்னா ஃபுட் எல்லாமே சாணங்கி ஆயிடுச்சு